உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னமோ சொல்லி வச்ச மாதிரி ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நடக்கிறது. அதுல முக்கியமான பயிற்சியாக நாம் கருதுவோமேயானால் ஜூன் 28 சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு போனார். இந்த பக்கம் என்னன்னா ஜூலை 17ஆம் தேதி ஒரு சூரியன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துல இருந்த புதன் வக்கரம் பெற்று புதனுக்கு போறார். இந்த பக்கம் ஜூலை மாதம் எண்டுல சிம்மத்தில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னிக்கு போறார். சோ இந்த இத்தனை பயிற்சிகளும் ஏன்டா ஒரே மாசத்துல நடக்குது தெரியலையே, நிஜமா தெரியல. என்னவோ நடக்க போகுது, என்னவோ நடக்க போகுது. வினோத்திட்ட சொன்னா தம்பு வச்சிருவார், என்னவோ நடக்க போகுது. ஆனா என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இத்தனை கிரக பயிற்சி ஏன் நடக்குது? ஆனா இது இன்னைக்கு நேத்து இல்ல, இந்த வருட தொடக்கத்துல இருந்து ஒரு பீதியிலேயே தான் நம்மளை வச்சிருக்காங்க. சனி பயிற்சி நடந்தது, ராகுகேது பயிற்சி நடந்தது, குரு 3 பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தாங்க. இந்த வருடம் தான் ஒரே மாசத்துல 4 பயிற்சி, 5 கிரக சேர்க்கை நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான். அது என்னமோ கிரகங்கள்லாம் அப்படி இந்த கேரம் போர்டு காயின் மாதிரி இந்த வருடம் கடவுள் அப்படி விளையாடுறாரு. ஸோ அவ்வகையில என்னதான் நடக்குங்கிறத பார்த்துருவோம். ஒவ்வொரு ராசிக்கும் உடைய யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யாரெல்லாம் நல்லா படிக்க போறீங்க, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யாருக்கெல்லாம் லவ் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ராசி ரீதியாக பார்க்கிறோம். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள், அதை அடிக்கடி சொல்லுவேன் நான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் நீதி, நேர்மை, சத்தியம், வாய்மை, கண்ணியம் இப்படிதான். பொதுவாகவே எங்களுக்கு பொய்யே சொல்ல தெரியாது. எங்களை வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது சார், இவங்க பெரிய லெவல். காரணம் என்னன்னா, சனி என்ன எங்களுக்கெல்லாம் சனி அப்பா மாதிரி, ஆனா இவங்களுக்கு உண்மையிலே அப்பா. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஏன்னா 5 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய புத பகவான் யாரு 6 குடையவன் வக்கரம் பெறுகிறான். அடடா, இதுதாங்க விஷயமே. 6 குடையவன் வக்கரம் பெறும் பொழுது ரணருண ரோக சத்துருஸ்தானாதிபதி, வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாயிடுது. வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாயிடும். 6 குடையவன் வக்கரம் பெறுகிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, எதிரிகள் சுற்றி நிற்காதே பகையே துள்ளி வருகுது வேல்னா. உங்களை சுத்தி இருந்த இந்த கூட்டம் எல்லாம் போயிடுத்து. 6 குடையவன் வந்து வக்கரம் பெறுகிறான். கடன் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு சார். நான் அடிக்கடி சொல்வேன், வாழ்க்கையில கடன் அடையணும்னா என்ன தேவை சொல்லுங்க? கடன் அடையணும்னா கடனை அடைக்கணும்னு நீங்க நினைக்கணும். நண்பர்களே, 5 கூடிய சுக்கிரனே ஆட்சி பெற்று அமர்ந்தாலுமே உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன தேவை சொல்லுங்க? மகிழ்ச்சியா இருக்கணும்னு நீங்க நினைக்கணும் இல்லையா? அப்போ 6 கூடிய புதன் வக்கரம் பெறும் பொழுது கடனை அடைக்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை நீங்க தொடங்குறீங்க. சார் டெய்லி 10,000 கொடுத்து இந்த கடனை இன்னும் 3 மாசத்துல நான் அடைச்சிருவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன். எவ்வளவு பெரிய விஷயத்த கூட நீங்க சாதிக்கலாம் சார். 10 லட்சம்னு பார்க்கும்போது அது பெரிய விஷயம். 5,000 பார்க்கும்போது 6 மாசம் தான். கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடலாம். யூ கேன் டூ, உங்களால முடியும். பட் ஏன்னா என்ன பிரச்சனைனா, அதை நம்ம நினைக்கணும், நம்பணும். அதான் பிரச்சனை. ஸோ அப்போ அதற்கான முன்னேற்பாடுகள் சார். லோன்காரங்களை வர வைக்கிறீங்க, பேங்க்காரங்களை வர வைக்கிறீங்க, எதுக்கு அதில் போடுறீங்க, அதுக்கு இதில் போடுறீங்க. 7ஆம் வீட்டிலே சூரிய பகவான், இதுதான் மோசமான அமைப்பு. சூரியன் மட்டும் 7ல் வரக்கூடாது சார். சூரியன் 7ல் வரும் பொழுது கணவரை பிரிந்திருத்தல், நீங்களும் உங்க மனைவியும் பிரிஞ்சிருக்கிறது, பிரிவு துயர்னு பேர், இதெல்லாம் ஏற்படும். 7ஆம் வீட்டு சூரியன். 8 குடையவன் 7ஆம் வீட்டில். அப்ப கணவரால் உண்டாகக்கூடிய செலவுகள், பிரச்சனைகள் போன்றவை அதிகமாகிறது. கணவரால் ஏற்படக்கூடிய வீண் விரயங்கள். அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கிற, 9ஆம் வீட்டுல செவ்வாய். செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு பாதகாதிபதி. அப்பாவோட உடல்நிலை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பாவோட உடல்நிலை வாழ்க்கையிலே சில உறவுகளுக்கு விலையே கிடையாது. எங்க அப்பா என்ன சம்பாதிச்சார், எங்க அப்பா என்ன சேர்த்து வச்சார்னு கேட்காதீங்க. அப்பா என்ன சொத்து, அப்பாவே ஒரு சொத்து தான். நிறைய பேருக்கு இது புரியறது இல்லை சார். என்னுடைய பதிவுகளில் மட்டும்தான் நான் குடும்பம், அன்பு, பாசம், நல்ல பழக்கங்கள் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுவேன்.
வாழ்க்கையில நிறைய பேர் நான் பார்த்து அனுபவப்பட்டதை சொல்றேன். எங்க அப்பா என்ன சேர்த்து வச்சாருன்னு கேட்காதீங்க. அப்பா என்ன சொத்து சேர்த்தாரு, அப்பாவே ஒரு சொத்து தான். இது என்னைக்கு அப்பா இல்லாத போது புரியும். 9 கூடிய வக்கரம் பெறும் பொழுது அப்பாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் சார், நான் அமெரிக்காவில் லூசிடானியாவில் நான் தான் பெரிய டைரக்டராக இருக்கேன், நீங்கள் என்ன வேணா இருந்துட்டு போங்க, அமெரிக்காவில் இருங்க, ஆட்டுக்குடியில் இருங்க, தயவுசெய்து அப்பா முக்கியம். உங்கள் கதைகள் எல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. சின்ன சின்ன வாழ்க்கை சார், சின்ன வாழ்க்கை, நிறைவா அழகா வாழுங்க. அவருடைய அவருடைய விஷயங்கள்ல நீங்க அவர் கூட இல்லாம போய் என்னதை சாதிச்சிட போறீங்க? ஆனா அதுக்காக ஒரு ஸ்டண்ட் பண்ணி அப்படி நான் லீவ் போடாத வேலை எடுத்துக்கிறேன், போடா வேலையை தேவையில்ல, எங்க அப்பா தானே முக்கியம், தூக்கி போட்டுவாங்க. உங்க மனசுல உங்க காலை தூக்கிப்பீங்க சார். உங்களை பார்த்தாலே ஹீரோ மாதிரி இருக்கும். வாழ்க்கையில உங்க அப்பாக்காக வேலை விட்டு ஆமா அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாங்களேன், அதுதான் ஹீரோயிசம். மகர ராசிக்காரர்கள் அப்பா விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உங்க பொண்டாட்டிக்கு பிடிக்கல, உங்க அப்பாவை மெடிக்கல் செக்அப் கூட்டு போறது, போறா சார், நாளைக்கு என்னைக்கு தான் சண்டை போடல, நாளைக்கு சேர்ந்துக்கலாம். அப்பாதான் முக்கியம், அப்பாதான் முக்கியம், அப்பாதான் முக்கியம். எழுதி வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு உடம்பு நல்லா சரியில்லை, அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. மகர ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், 3ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 6ஆம் இடத்துல சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான் இணைவு. அதே போல் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வரையும் அங்கே அமர்ந்திருப்பா. 17ஆம் தேதிக்கு கரெக்டாக காலையில் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய கடகராசிக்கு வந்துடுவார். அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான கடகராசிக்கு வந்துடுவார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு. ஸோ இந்த கோச்சார கிரகங்களுடைய இணைவு ரீதியாக மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட மகர ராசிக்காரங்களுக்கு சாதகமான கிரக அமைப்பு அப்படின்னா 3 விஷயம்தான். ஒன்று, குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல விழுவது. அதே போல் ராகுவான் 2ல் அமர்ந்தாலும் குரு பார்வை மூலமாக உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்க மாட்டார். 3ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கலாம், 5ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது சூப்பரான நிலை. மற்ற கிரக அமைப்புகள் உங்களுக்கு உண்மையாகவே சாதகமான சூழ்நிலை இல்லை என்பது உண்மை. அப்போ என்னென்ன விஷயங்களில் நன்மை ஏற்பட போகுதுன்னா, உங்களுடைய மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி நீங்கள் கொஞ்சம் பயணிப்பீங்க. பொருளாதார விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக செலவழிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு முன்னேற்றத்துக்கான சூழ்நிலைகளை திட்டமிடுவதற்கான வாய்ப்பு உண்டு. என்ன செய்யலாம், எப்படி செஞ்சால் வெற்றி வரும், என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் மாற்றம் வரும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு திட்டமிடுதல் மூலமாக நீங்கள் ஒரு ஏற்றமான சூழ்நிலையை சந்திப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்களுடைய இணைவு மூலமாக மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எதிரிகளின் சூழ்ச்சிகள் விலகப்படும். எதிரி எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, அவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் அவங்களுடைய தேவையில்லாத செயல்பாடுகள் வெளிப்படையாக வரும். அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தப்பிச்சுக்கிருவீங்க. ஆனால் என்னென்னா, நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாலும் இப்போ போய் விவாதம் பண்ணிடக்கூடாது, தேவையில்லாமல் அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுறக்கூடாது. கொஞ்சம் உணர்ச்சப்பட்டு நீங்கள் பேசிட்டீங்கன்னா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாயிடும். ஒரு எதிரி நீங்கள் சண்டை போட போகணுன்னு 2 எதிரியாக மாறிடலாம். இன்னொரு எதிரி எவனா ஒருத்தர் கூட்டணி அமைச்சுக்குவான். வெளிப்படையாக வெளியே வந்தனால என்ன பண்ணுவான், இன்னொருத்தர் கூட்டணி அமைச்சிட்டு இந்த மாதம் உங்களை வச்சு செய்யக்கூடிய சூழ்நிலை. அது வடிவில் படத்தில் இங்கே வச்சு தான் அடிச்சிங்கடா, எதுக்குடா இங்கே வச்சே விட்டுட்டு போக வேண்டியதாடா, ஏன்டா நீ ஊருக்கு கூட்டு போய் அடிக்கிங்க அப்படிம்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் என்ன ஆகும்னா, உங்களை ஒருத்தன் தாக்கம் கொடுத்ததை விட இன்னொருத்தர் சேர்ந்து தாக்கம் கொடுக்கும்போது என்ன ஆகும், உங்களுடைய நல்ல விதமான செயல்பாடுகளில் நீங்கள் தடையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ மகர ராசினியர்களுக்கு காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக இன்வால்மெண்ட் ஆவதற்கான வாய்ப்பு உண்டு. பெண்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. மகர ராசி பெண்களுக்குமே மகிழ்ச்சிகள் பெண்கள் மூலமாகவே ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். பெண்கள் சொன்னே என்ன ஆகுதுன்னா, கேள்வி கேட்குறாங்க, ஐயா நீங்கள் ஒரு பெண் வருவாங்கன்னு சொன்னீங்களே, அந்த பெண் யார், புதிய வரவுன்னு சொன்னீங்களே அது யார் அப்படிங்கிற கேள்வி உடனே கால் வருது. சரியா? அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எடுக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. நான் உங்களை தவறான பாதைக்கு நோக்கி பயணிப்பதற்கான எந்த ஒரு விஷயமும் சொல்ல போகிறது கிடையாது.
ஒரு வரவு வருது, ஒரு புதிய உறவு வருதுன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத இல்லீகல் சம்மந்தப்பட்ட உறவு அப்படிங்கிறத நினைக்கிறத ஃபஸ்ட்டு தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னா அந்த வார்த்தைகளை நம்ம வந்து பயன்படுத்துறதே தவறு. ஓகேவா? உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், உங்கள் கூட பயணிக்கிற சக தோழிகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மனைவியின் உறவில் உள்ள நல்ல ஒரு தோழியாக இருக்கலாம், சரியா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட வயது மூத்த சகோதரிகளாக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஏதாவது உறவு நான் இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பொருளாதாரத்தை கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ இந்த மாதத்தில் 17ஆம் தேதி வரையும் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கரெக்டாக கவனம் செலுத்துங்க. ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா உடனே உங்களுடைய அருகில் இருக்கிற மருத்துவரை போய் பார்த்துருங்க. அதே போல் போதைக்கு அடிமையாக இருக்கீங்க, தேவையில்லாத ஒரு சேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் அதை குறைத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள மாற்றத்தை கொடுக்கும். அதை விட்டுட்டு எனக்கென்னேன்னு நீங்கள் ஒரு சில விஷயங்களை செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலில் சில பாதிப்புகளை கிரகங்கள் கொடுத்துரும். தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. செய்கிறவங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும், செய்யாத அன்பார்ந்த மகர ராசிக்கு பொருந்தாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகேவா? ஸோ அப்படி தேவையில்லாத விஷயங்கள் செய்கிற மகர ராசினியர்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மாதம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வெற்றிக்குரிய சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், மாற்றங்களை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் உங்களுடைய அருகில் இருக்கின்ற துடியான அம்மன், அது பத்ரகாளி அம்மன், காளி அம்மன், துர்க்கை அம்மன், ஸோ வனபத்ரகாளி அம்மன், எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, அப்படியே ஆக்ரோஷமான அம்மன் அப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த அம்மன்கிட்ட போய் 2 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அம்மன் வேலில் குத்திட்டு இன்னொரு எலுமிச்சம்பழம் அம்மனுடைய பாதத்தில் வச்சு அந்த இன்னொரு எலுமிச்சம்பழத்தை அவன் ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் நிலவாசலில் கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை கரெக்டாக நீங்கள் வீட்டில் நிலவாசலில் வச்சாலும் சரி, உங்களோட பூஜை ரூமில் வச்சாலும் சரி, இதை நீங்கள் செய்து பாருங்கள். இன்னல்கள் நீங்கி துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் உறுதியாக மகராசினியர்கள் சந்திப்பீர்கள் என்பது உண்மை. தற்போது வரை ஜூலை மாத பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அதாவது நம்ம சொன்ன அத்தனை விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் மாத பலன்களை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ஹெட்டிங் போட்டாலும் என்ன விஷயங்களை உங்கள் செயல்படுத்தினாலும் ஒரு 20% ஒரு பூஸ்ட், இதுதான் உண்மை. அதுக்காண்டி உங்கள் லைஃபே இந்த மாதம் டோட்டலாக மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் பண்ணும். உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய கடந்த காலம் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் ஏன் நடந்துச்சுங்கிற கேள்விகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முடிஞ்சளவு கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாக துல்லியமாக நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும், வழிபாடுகள் மட்டும் போதுமா இல்லை வேறு எதுவும் பரிகாரங்கள் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை பற்றி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து விதமான நம்மளுடைய உலகெங்கும் இருக்கும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் சனியினுடைய வக்ர நிலை கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். என்ன மேடம், எங்களை நல்லாவே இருக்க விட மாட்டீங்களா? சனி வக்ரமாகுதுன்றீங்க, திரும்ப அங்க போறாருன்றீங்க, இங்க வராருன்றீங்க, அவருக்கு என்னதான் எங்க மேல கோபம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி, அந்த சனி வக்ர நிலை அடையும் போது உங்களுடைய எண்ணங்களும் மாறாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சாதாரண நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடாக யோசிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். ரொம்ப பொறுமையை கையாண்டு இருந்த இந்த
மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அந்த பொறுமையின் எல்லைக்கே போய் சில தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா வக்ர நிலை அடையும் போது அங்க 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அதனால பேச்சுக்கள்ல நிதானமே இருக்காது. பொறுமையின் எல்லைக்கே போய் நீங்க தேவையில்லாத பேச்சுகள் பேசுறதுனால அந்த இடத்துல ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மகர ராசி என்பர்கள் தான் இந்த ஜூலை மாதத்திலேயே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். எதுவுமே செய்யாம இருக்கக்கூடிய வேலையை மட்டும் நீங்க போய் பார்த்துட்டு டெய்லி சாப்பிட வேண்டியது, வேலையை பார்க்க வேண்டியது, தொழிலை பார்க்க வேண்டியது, அமைதியா சில பிரார்த்தனைகளை பண்ண வேண்டியது, ரொம்ப மௌன விரதம் இருக்கிறது நல்லது. இந்த மகர ராசி என்பர்கள் இல்லாட்டி மௌன விரதம் இருக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைய உங்களுடைய எண்ணங்களே போய் கூட்டிட்டு வந்துடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது. அதனால அம்மா கூட யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப பிரச்சனையை தான் கொடுக்கும். அம்மாவும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, நீங்களும் அம்மாவினுடைய பேச்சை கேட்க மாட்டீங்க. 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா டக் ஆஃப் வார் தான். டக் ஆஃப் வார்னா என்ன, கயிறு இழுத்துட்டே இருப்பா. நீங்க ஒரு பக்கம் இழுக்க, அவங்க ஒரு பக்கம் இழுக்க, 2 பேருமே ஒரு முடிவான ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வரவே மாட்டீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், மேக்சிமம் அம்மா கூட இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருதா, ரொம்ப அமைதியா அம்மா கிட்ட டெய்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டீங்கன்னாலே போறோம். அவங்களும் ரொம்ப மன குளிர்ச்சியா இருப்பாங்க. நீங்களும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தெய்வ பிரார்த்தனைன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். சில நேரத்துல இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு ஆன்மீக சுற்றுலா போங்க. எந்த அளவுக்கு நீங்க ஆன்மீகத்தை நாடி போறீங்களோ, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றங்கள்ன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் நீங்க முயற்சி பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க வெளிநாட்டு முயற்சிகள் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த முயற்சிகள்ல ஒரு சக்சஸ்ன்றது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த உபஜய ஸ்தானத்துல அந்த சனி வக்ர நிலை அடையிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல தொழில் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய தொழில்ல ரொம்ப பெரிய அளவுக்கு கவனத்தோட இருக்கணும். இல்லாட்டி தொழிலாளர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சிக்கல், தொழிலாளர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டியது, இந்த மாதிரிலாம் தேவையில்லாத செலவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்க கேட்குறாங்க அப்படின்னா உடனே அதை செஞ்சிடணும். எதையுமே காலம் தாழ்த்தவே கூடாது. காலம் தாழ்த்துனீங்க அப்படின்னா அவங்க மூலமாக சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல அந்த குடும்ப உறவுகள்ல கணவன் மனைவி, அம்மா அப்பா, தம்பி தங்கைகள், அக்கா அண்ணன், இந்த மாதிரியான உறவுகள்ல பெரிய அளவுக்கு வாக்குவாதங்களும் வரும். சும்மா இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் உங்களை சீண்டிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த ஜூலை மாதம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். ஏன்டா இந்த பிறவி எடுத்தோம், ஏன்னா இப்பதான் 7.5 சனி முடிஞ்சு நாங்க ஒரு படியா நாங்க வந்துட்டு இருக்கிறோம், திரும்பியும் இவ்வளவு பெரிய ஆபத்தா அப்படின்ற அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த சனியினுடைய சனி ராகு சேர்க்கை, செவ்வாய் கேது சேர்க்கை மிக பெரிய அளவுக்கு இவர்களுக்கு மட்டும்தான் இந்த தாக்கத்தை கொடுக்க போகுது. இதனால இந்த மகர ராசி என்பர்கள் எந்த ஒரு டிசிஷனும் இந்த காலகட்டம் எடுக்க கூடாது. காலமே உங்களுக்கு மிகவும் பெரிய அளவுக்கு பகையாக இருக்கு. கால சக்கரமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகையாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு இந்த காலகட்டத்துல டிசிஷன் எடுக்காம எல்லாத்தையுமே தள்ளி போட்டுட்டே வாங்க. ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணாதீங்க. வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அங்க உங்ககிட்ட முதல்ல காசை வாங்குறதுக்கு தான் பாப்பாங்களே ஒழிய வீடை புக் பண்றதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்க
மாட்டாங்க, காசை வாங்கிட்டு ஒரு மாசத்துக்கு மேல அவங்க போனே எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள்ல நிறைய தொந்தரவுகள் இருக்கு. வீடு வாங்குறதெல்லாம் இன்னும் 2 மாசம் கழிச்சு இந்த மகர ராசி என்பர்கள் முடிவெடுத்துக்கிட்டா போறோம். ஆபரணங்கள் ஏதாவது வாங்கலாமா, நகைகள் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நகைகள் வாங்கிக்கலாம். அந்த நகைகளை வாங்கிட்டு உடனே நீங்க பேங்க்ல லாக்கர்ல வைக்கிறது நல்லது. வீட்லயும் சேஃப் கிடையாது, அதனால லாக்கர்ல வச்சீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆபரணங்களுக்கு சேஃப்டின்றது கண்டிப்பா இருக்கும். அப்ப நாங்க இந்த மாசம் என்னதான் பண்ணணும் மேடம், எதுவுமே பண்ணக்கூடாது சொல்றீங்களே, அப்ப என்னதான் நாங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி என்பர்கள் தெய்வ வழிபாடு மட்டும்தான் செய்யணுமே ஒழிய வேற எதுவுமே செய்யக்கூடாது. நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா காளிய பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த மாதம் முழுக்க யார் யாருக்கெல்லாம் தெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ காளிய அதிகப்படியா பிரார்த்தனை பண்ணுங்க. மேடம் வீட்டுல போட்டோ ஃப்ரேம் வச்சு பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு பூஜை ரூம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த காளிய ஒரு போட்டோ ஃப்ரேம் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்க. காளிய எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எந்த விதமான திருஷ்டி தொந்தரவுகள், தேவையில்லாத உடல் உபாதைகள், தேவையில்லாத அசம்பாவிதங்கள், டிராவல் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா போக சொல்றேன். அதனால அந்த மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு அந்த காளி தேவிய வழிபாடு பண்ணும்போது நல்லா இருக்கும். இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு டைம் கிடைக்குது, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஏதோ ஒரு லீவு வருது அப்படின்ற பட்சத்துல சிதம்பரத்துல இருக்கக்கூடிய அந்த தில்லை காளிய வழிபாடு பண்ணுங்க. தில்லை காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த காளி கோயிலுக்கு போனீங்கன்னா அதிகப்படியான உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகள், வரக்கூடிய தொந்தரவுகள், தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போகும் அப்படின்ற அளவுக்கு அந்த தொந்தரவுகள் உங்களுக்கு காணாமல் போகக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம மகர ராசி என்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும், சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.